எதை வேணாலும் தேடி ஓடலாங்க. எதை தேடி ஓடுறவனும் கடைசியா தேடுற விஷயம் நிம்மதி. முந்தா நாள் ஒருத்தன் செத்து போயிட்டான், சுடுகாட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கூட போன 2 பேர் பேசிக்கிறான், மாப்பிள்ளை இப்பெல்லாம் இங்க சென்ட் என்ன விலை போகுதுங்கிறான். ஏன் 10 ஏக்கர் வாங்கி போட்டு படுத்துங்க போறியா நான் கேட்கிறேன். எங்கேயுமே நிம்மதி இல்லைங்க. வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத இந்த உலகத்துல நிம்மதியை தேடித்தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட என்ன இருக்குன்னு எல்லாம் இருக்குன்னா, சரி 2 இட்லி கொண்டு வந்தேன், இட்லி மட்டும் வேகுதுன்னா. சரி ஒரு தோசை போட்டு வந்தேன், கல்லு ரெடி ஆயிட்டு இருக்குன்னா. சப்பாத்தி மாஸ்டர் லீவுன்னா. புரோட்டா போறதுக்கு எங்க கடையில் ஆளே இல்ல, வேற என்னதான்டா இருக்கு, எல்லாமே இருக்குன்னா. நிம்மதியா சோறு திங்க முடியுதா? பஸ்ல ஏறி நிம்மதியா போக முடியுதா? பஸ்ல ஏறி உட்காரலாம்னு போறேன், சீட்டே இல்ல. ஆனா ஒரே ஒரு சீட் இருந்துச்சுங்க. புண்ணியமா 2 பேர் என்னை விட 2 மடங்கு இருந்தாங்க. என்னை விட 2 மடங்கு இருந்தவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கார்னர் எடுத்துக்கிட்டு நான் வந்தோன்னே, தம்பி இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. எங்க நடுவுல என்ன போல 2 மடங்கு இருக்கவனுக்கு நடுவுல நான் மாட்டினா அந்த சீட்டு தாங்குமா நான் கேட்கிறேன். பஸ்ஸில் போறவங்க நிம்மதிங்கிறத விட அந்த கண்டக்டர் சில நேரங்களில் மாட்டிட்டு அவஸ்தைப்படுவான் பாருங்க, அதுதான் ரொம்ப பாவமா இருக்கும். ஒரு ஆளை போய் கேட்டாங்க டிக்கெட்டு அப்படின்னா, பின்னால் எடுப்பாங்க அப்படின்னா, பின்னால எடுக்கல. சரி முன்னால போங்க, முன்னால் எடுப்பாங்கன்னு. முன்னாலேயும் யாரும் எடுக்கல அப்படின்னு இவன் கேட்டானா, ஏயா பின்னாலே எவனும் எடுக்கல, முன்னாலே எவனும் எடுக்கல, நான் மட்டும் என்ன பைத்தியக்காரனா டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டக்டர் சில நேரங்கள்ல, ஐயோ அன்னைக்கு ஒரு கண்டக்டர் மாட்டிக்கிட்டு பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஒரு பையன் பஸ்ல ஏறணும்னா எங்க போகணும்னாரு, அந்த ரோஸ் கலர் ஜாவணி போட்டு நிக்குதுல அந்த பிள்ளைகிட்ட போகணும்னா, என்ன கண்டக்டர் கையை பிடிச்சு கூட்டு போய் நிப்பாட்டி விடுவாரு. ஆனா உண்மையிலேங்க பஸ்ல ஒரு பெரியவர் பக்கத்துல உட்கார்ந்தேன் ஒரு தடவை. அன்னைக்கு மாதிரி அவஸ்தை நான் என்னைக்கும் படல. ஏறி பக்கத்துல உட்கார்ந்தோன்னு பெரியவர் சொன்னாரு, தம்பி சென்னைக்கு தானே போறீங்க? ஆமாங்க சென்னைக்கு தான் போறேன், இந்த மேல்மருவத்தூர் வந்தா கொஞ்சம் அவசியம் எழுப்பி விட்டுருங்கன்னாரு. சரி பாவம் பெரியவர் மேல்மருவத்தூருக்கு கோயிலுக்கு போறாரு, கண்டிப்பா எழுப்பி விடணும்ட்டு திருச்சியில இருந்து மேல்மருவத்தூர் வரைக்கும் கொட்ட முழிச்சிருந்து 6.5 மணி நேரம் முழிச்சிருந்து மேல்மருவத்தூர் வந்தோன்னு, பெரியவரே எந்திரிங்க மேல்மருவத்தூர் வந்துருச்சு இறங்கலையான்னு. அம்மா தாயே ஆதிபராசக்தி எல்லாரையும் காப்பாத்துமான்ட்டு படுத்துட்டாரு. அன்னைக்கு பஸ்ல 2 பேர் பக்கத்து சீட்ல உட்காந்து அவ்வளவு நெருக்கமா இதுக்கு மேல உட்காரவே முடியாது. பையன் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டார்லிங் ஏன் பக்கத்திலே வர மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேல பக்கத்துல வரணும்னா ஜன்னல்ல இருந்து வெளியில எகிரி குதிச்சு தான் வரணும். ஒரு நாகரிகமே இல்லாம காதல் போய்கிட்டு இருக்கு, பஸ்ல நிம்மதி இல்ல. சொந்தங்களை தேடி ஓடுறவங்களை விட, காதலை தேடி ஓடுறவங்களை விட, நட்பை தேடி ஓடுறவங்களை விட வசதியான வாழ்க்கையை தேடி ஓடுறவங்க அதிகம். ஆனா அவங்க கூட கடைசியா எங்க ஓடுறாங்கன்னா சாமியாரை தேடி ஓடுறாங்க. மணி சொல்றாரு நிம்மதி இல்லைன்னா சாமியாரை தேடி ஓடுறாராம். நான் அப்படி இல்லைன்னு தான் மணி பேச்சை கேட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்தடியில உட்காந்துருந்தாரு. அவர் பேர் என்னன்னா மணிகண்டானந்தா. அவர் போய் கேட்டேன், சாமி நிம்மதி இல்ல, என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, கரும காப்பியை கொண்டு வந்து கையில கொடுக்க மாட்டேங்கிறா, இதுக்கெல்லாம் வழி சொல்லுங்க உங்களுக்கு கோவில் கட்டுறேன்னு. அட பாவி, அது தெரிஞ்சா நான் ஏன்டா சாமியாரா வரேன்னு அவன் கேட்டான். பொண்டாட்டியோட சந்தோஷமா பேச முடியலங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னோம்னு வைங்களேன், ஒண்ணும் இல்ல, ஏம்மா எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு வகையில சொந்தத்துல தம்பி முறை, ரொம்ப கஷ்டம்னு வந்திருக்காரு, ஒரு 500 ரூபா கொடுத்து விடட்டுமான்னு. என் பொண்டாட்டி கொடுங்க, நல்லா கொடுங்க, அள்ளி கொடுங்க, கொடுத்துட்டு நடத்துறதுல நிப்போம். 500 ரூபா கொடுக்கறது எங்க அப்பாவுக்கு சொந்தக்காரரான். அதுவே அவங்க அப்பாவுக்கு சொந்தக்காரர் வந்தோன்னு, ஏங்க அந்த 5000 ரூபாய் செக் போட்டு வச்சிருந்தேன், அதை எங்க மாமாட்ட எடுத்து கொடுக்கல. அவங்க வீட்டு சொந்தக்காரமா 5000 ரூபாய் செக் கொடுக்கலாமா, நம்ம வீட்டு சொந்தம் வந்து 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் நடத்துறதுல நிக்கணுமா? ஒரு வார்த்தை பேச முடியல. எங்க காபி நல்லா போடலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டம்மா காபி நல்லா போடல என்ன பண்ணுவீங்க? நான் காபி எப்படி இருந்தாலும் குடிச்சுக்குவேன். எப்படி இருந்தாலும் குடிச்சிருவீங்க. ஆமா அப்படித்தாங்க நானும் குடிச்சேன். குடிச்சோன்னு சொன்னா நல்லா இல்லைன்னா வாயத்தரன்னு சொல்றதுக்கு என்ன கேடுன்னா. சரி மறுநாள் நல்லா தான் இல்லையன்ட்டு சாம்பார் வச்சு ஊத்துனா, சாம்பார் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு, எம்மா சாம்பார் நல்லா இல்லைன்னே, இது ரசம், இது கூட தெரியாம 30 வருஷம் வளர்ந்துருக்கேன்னா. இப்படி நிம்மதியே இல்லாம நிம்மதியை தொலைச்சிட்டு எல்லாரும் தேடி ஓடுற இடம் நிம்மதியை தேடிதானே தவிர வேற எதை தேடினாலும் தேடின எல்லாத்தையும் கொண்ட மறுபடியும் கொட்டி நிம்மதி இல்லைன்னு நிம்மதியை தேடுறோம். அதை தேடித்தான் இந்த எந்திர உலகில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.